வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்திலே கேட்டை நட்சத்திரம் என்ற விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் தான் மாதமே ஸ்டார்ட் ஆகுது. திங்கட்கிழமை நவமி 1ஆம் தேதி அன்னைக்கு சந்திரன் அங்கே நீச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மனசு கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஏன் டல்லாக இருக்குது? ஆகஸ்ட் ஃபுல்லாக ஒன்றும் நல்லா நடக்கலை, என்ன நடக்குது போங்க அப்படின்னு சொல்கிறது தான் டல்னஸ். நான் நினச்ச மாதிரிலாம் நடக்கலை சார், அட்லீஸ்ட் இப்போவான் நடக்குமா சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கேள்வி. ஏழுக்குரியவன் அப்படிங்கிற சுக்கிர பகவான் அமர்ந்து இருந்தது அப்படின்னா 9ஆம் இடமான நல்ல ஒரு ஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரவில்லை, பணம் பெருசாக வரலை. 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்காக போகிறாரே சார், அங்கேயான பணம் வந்துருமானா அங்கேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபேக்டர். சிக்கல் இருக்கிறதோடு இல்லை, நிறைய கலகங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் 10ஆம் இட தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக அடிஷ்னலாக எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறது தான் வார்னிங் ஃபஸ்ட்டு. கேதுவோடு சேர்ந்து போகிறார், பயங்கள் வரும், பணம் செலவு நிறைய இருக்கும் அப்படிங்கிறது மனசுக்குள்ளுங்க. அப்போ எனக்கு நல்ல காலமே கிடையாதா, நல்லதே நடக்காதா அப்படின்னா யார் சொன்னால், மாதக்கோள்களான சூரியன் புதன் 2 பேரும் அழகாக லாபஸ்தானத்துக்கு உட்கார போகிறாங்க கன்னி ராசிக்குள்ளார. மனதிலே நிறைய சந்தோஷத்தையும் லாபத்தையும் பெறக்கூடிய மாதம் இது. பொன் ஆபரணங்கள், வஸ்திர சேர்க்கைகள் என்று சொல்லுவோம், ஆடை ஆபரணங்கள் எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வெல்லாம் நடக்க போகக்கூடிய நல்ல மாதம் இது. அப்போ வீட்டில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகிறது. விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் உங்களை மனதை குதூகலப்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் நிறைய இந்த மாதத்தில் நடக்கும். உங்களுக்கான ரெகக்னிஷன், அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாரும் அப்படி அரவணைச்சி கூட்டிகிட்டு போய் அவங்க எல்லாம் புகழ்ந்து பாராட்டக்கூடிய தன்மையும் உண்டு. கௌரவம் அப்படிங்கிற விஷயம் ரெகக்னைஸ் ஆகும்போது மனதிலே சந்தோஷம் அப்படிங்கிறது அளப்பரிய வெளி வந்துடும் இல்லைங்களா? அப்படி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது. நான் என்ன நினச்சேனோ அது நடக்குது சார், சூப்பர் சார் அப்படின்னு சொல்வீங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வருடக்கோளான சனி பகவான் அப்படியே வக்கரகதியில் இருக்க இந்த லாபத்தில் இருக்கிறவர் நேராக பார்க்குறாரு. அப்போ யூக வணிகங்கள், யூக லாபங்கள், நினைச்சது போல் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள், குழந்தைகள் வழியிலே நல்ல கீர்த்திகள், நல்ல நல்ல படிப்படியான உயர்வுகளை பார்த்து மன திருப்தி. உங்களுக்கு எப்போவுமே குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருந்தால் சந்தோஷம் ஆயிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு புத்திரனால் வரக்கூடிய, புத்திரியால் வரக்கூடிய, அவங்க குழந்தைகளால் வரக்கூடிய சுகங்கள் உங்களுக்கு எப்பவுமே ஜாஸ்தி. அதனால் சந்தோஷம் நிறையா இருக்குது. அந்த சந்தோஷத்தை பெறக்கூடிய நல்லது ஒரு மாதம் இது. விவசாய அன்பர்களுக்கு விவசாயம் ரிலேட்டடான கொஞ்சம் லாப குறைவு உண்டு. வண்டி வாகனத்தில் எல்லாம் சில விஷயத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் மனதிலே கொள்ளுங்கள். தேவையில்லாத சில விஷயங்கள் எல்லாம் நம்ம போய் மூக்க நுழைக்கிறது வேண்டாம். குரு ராகு பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ ராகு பார்த்துட்டு இருக்கிறான்னா நமக்கு வேண்டிய விஷயம் மட்டும் செய்யணும், தேவையில்லாமல் அடிஷ்னலாக இருக்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக மண்மனை வாகன யோகங்களுக்குள்ள யோசித்து செய்யக்கூடிய காரியங்களை செய்யுங்கள். முயற்சி கொஞ்சம் மெதுவாக செய்யக்கூடிய விஷயத்தில் அழகாக செஞ்சு முடிச்சிடுங்க. தனம் அப்படிங்கிற இடத்தை சனி பகவானும் பார்த்து கொண்டிருக்க, சுக்கிர குரு பகவானும் பார்த்து கொண்டிருக்க ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது. அது தனகாரகன் தான் 2 பேருமே, சனியும் தனகாரன், குருவும் தனகாரன். பணம் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போ சிக்கலான விஷயம் என்னது? தொழிலிலே கொஞ்சம் கவனம். இந்த எதிர்ப்பாளினர் அப்படின்னு சொல்லுவோம், ஆண் பெண் இவங்களுடைய எதிர்ப்பாளுக்கில் வேலைக்கு நம்ம கீழே இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் ஹேண்டில் பண்ணும்போது கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிடுங்க.
சொல்கிற வார்த்தைகளினால் தவறுகளான புரிதல் வரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து விட்டீர்கள் என்றால் கலகங்கள் இல்லாமல், அழிவுக்கு வழி இல்லாமல் நல்லது நடக்கும். அதை நல்லா புரிஞ்சிட்டோம்னா போதும். ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அந்த ஆரோக்கியமான ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிவிடுங்க. அதனால் பிரச்சனை இல்லை. கலத்திரத்தினால் வரக்கூடிய லாபங்கள் உண்டு. உங்களுக்கு பெண் வீட்டார் இல்லை பிள்ளை வீட்டார் அப்படிங்கிறவங்க உங்களை அப்ரோச் பண்ணி நீங்கள் இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சில இன்ட்ரூலாம் கொடுப்பாங்க, திருமண தடை இல்லாத இருக்கும்போது. அப்போ அந்த தடைகளை உடைத்து கொண்டு இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு நல்லதொரு பயணங்களும் லாபங்களும் நல்லதாக வரக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதனால் இந்த மாதம் ஒரு சூப்பர் மாதம்னு வச்சுக்கலாம். வெளியூர் பயணங்கள்லாம் நல்லா இருக்கும். அந்த பயணத்தினால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. சிலருக்கு கல்வியிலே நல்ல படிப்பெல்லாம் நல்லா படித்து வரணும் அப்படின்னு எண்ணங்கள் உண்டாகும். அதனால் கொஞ்சம் முதலீடுகள் எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள். உணவு தொழில் செய்பவர்களுக்கு உணவுத்துறையிலே கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜிலாம் வர ஆரம்பிச்சுக்கிறோம். நல்லா இருக்குது சார், எல்லோரும் சாப்பாடெல்லாம் நிறைய போகுது சார்லாம் கொஞ்சம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியெலாம் நல்லா இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இந்த மாதத்தில் உண்டு. நீங்கள் இந்த மாதம் செய்ய வேண்டியது எல்லாமே மனதால் உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையின் துணையாக மாறி வழிவகுத்து கொடுக்கும். மாதம் முழுவதும் நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். நண்பர்களே, இதுவரை நாம் பார்த்தது ராசிகளின் அடிப்படையிலே பலன்கள். ஒவ்வொருத்தர் ராசியிலையும் விதி, மதி, கதின்னு 3 விஷயம் இருக்குது. ராசிங்கிறது நமக்கு வெறும் சந்திரன் அடிப்படையில் பார்க்கறது. கதி அப்படிங்கிறது நம்ம ஒரு மூமெண்ட் ஆஃப் லக்னத்தை வச்சுக்கொண்டு பார்க்கறது. விதி அப்படிங்கிறது லக்னம்னு போட்டிருப்பாங்க. கதிங்கிறது சூரியன், மதிங்கிறது சந்திரன். இந்த 3 பேருமே நம்ம அப்படி சேர்ந்து பார்த்தா தான் ஒரு முழு ஜாதகம் புரியும். பொது பலன்களை பார்க்கும்போது பொதுவான விஷயங்கள் இருப்பதனாலே கொஞ்சம் உங்கள் ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணி, தொழிலிலோ குடும்பத்திலோ பிரச்சனைகள் இருந்தால் அதிலிருந்து நிவர்த்தி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு எண்ணம் கொண்டால் அவசியம் இந்த காணொளியை பார்த்துவிட்டு எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதற்கான பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படும். வித்து அந்த சர்வீஸ்க்கான ஃபீஸ் வில் பி சார்ஜ்டு. வாழ்க வளத்துடன்.